ஓம் சக்தி பராசக்தி ஐயா சரணம் வைகுண்டா சரணம். ஓம் பெரிய பாளையத்து பவானி அம்மையே போற்றி 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 போற்றி. என் மூச்சு வரை என் தாய் அங்காள பரமேஸ்வரி என் உடலிலும் என் நாடி நரம்பிலும் என் உணர்விலும் என் மூச்சாகவும் அவள் இருக்கிறாள், இருந்து கொண்டு தான் இருப்பாள். எத்தனை தெய்வத்தினுடைய அற்புதங்களை நான் கண்டாலும் என் தாய் அங்காளம்மா அந்த இடத்துல நின்று எனக்கு அற்புதத்தை கொடுக்கறா, காட்சி கொடுக்கறான்னு தான் நான் நினைப்பேன். தெய்வத்துக்கிட்ட என்னால் பேதமை கிடையாது, பிரித்து பார்க்க முடியாது. எடுத்து அவங்க பேரு ஊரு அமர்ந்த இடம் வேறு வேறாக இருக்கலாம், ஆனா சக்தி ஒருத்தி, சமயம் 16, 1000 கண்ணுடையாள் அங்காள பரமேஸ்வரி. வேப்பில காரியடி நீ விளையாடும் மாரியடி, அந்த வேப்பமர நீல விட்டு நீ ஓடி வர வேணுமடி. உனக்கு எத்தனையோ கோவிலம்மா, எத்தனையோ பேர்களம்மா, அத்தனைக்கும் பெரியவளே மேல்மலையனூர் அங்காளம்மா. 1000 கண்ணம்மா என் அலங்காரி வாருமம்மா. 10000 கண்ணம்மா என் பராசக்தி வாருமம்மா. என் தாய் அங்காள பரமேஸ்வரி அவதான் இந்த உலகத்துக்கு அத்தனை அவதாரமாகவும் அமர்ந்து இருக்கிறாள். கருமாரி, உருமாரி, கண்டெடுத்த ஒருமாரி, படவேட்டம்மா, ரேணுகம்பா, துலுக்கானத்தம்மா, பெரிய பாளையத்து பவானி அம்மா, மலையாள பகவதி, சமயபுரத்தா, இன்னும் நிறைய சக்திகள் இருக்கிறாங்க. அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அற்புதங்களையும் ஒவ்வொரு ஆலயத்தினுடைய அற்புதங்களையும் ஒவ்வொரு ஆலயத்தினுடைய அனுபவத்தையும் ஒவ்வொரு இடத்தினுடைய சக்திகளையும் அவங்க எனக்கு கொடுக்கிற அற்புதத்தையும் எனக்கு உணர்த்துற பாடத்தையும் போதனையும் என் ஆழ் மனசுல அவங்க இடம் பிடிச்சி என்னை தெளிவுபடுத்தி என்னை பேச வச்சு மக்களுக்கு சொல்ல வைக்கிறாங்க. அவங்க அவங்க ஆட்டி வைக்கிறாங்க, நான் ஆடுறேன். நான் அவங்களுக்கு ஒரு கை பொம்மை, இந்த பொம்மைய அவங்க ஆட்டுறாங்க. அப்புறம் மக்களே, என் அன்பு சொந்தங்களே, ராத்திரி 1:30 மணிக்கு அந்த கனவு வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஐயா அந்த கனவுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அந்த கனவு என்னன்னா, அடுத்து பார்க்குற மக்களுக்கு பாகம் 1 பெரியபாளையத்து பவானி அம்மன் எனக்கு அறிவை கொடுத்து தெளிய வைத்த அற்புத கதை. பாகம் 1 முன்பாகம், இது பாகம் 2 2ஆம் பாகம். என் அன்பு சொந்தங்களே, அதுக்கப்புறம் நான் அமாவாசை புதன்கிழமை வந்தது. புதன்கிழமை 6 மணிக்கு போயிட்டு அம்மாவை 6 6:15 6க்குள்ள இருக்கும் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போதே என் மனசுல நினைச்சேன், ஆத்தா நான் ஏற்கனவே உனக்கு வேப்ப சேலை கட்டி இருக்கிறேன், ஆனா இருந்தாலும் ஆத்தா மறுபடியும் எனக்கு இந்த 3 மாசமா நான் யோசிச்சுக்கினே இருந்தேன். ஏன்னா அந்த நந்தினி நாடகத்துல அவ வேப்ப சேலையோட வந்ததை பார்க்கும்போது என் ரேகத்துல வேப்ப சேலை இருக்கிற உணர்வு எனக்கு தோணுச்சு. அப்போ திரும்ப இந்த அம்மா கோவிந்தம்மா, என் ஃப்ரெண்டு அக்கா, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே, பவானி நான் சேலை கட்டுட்டா, வேப்பல சேலை கட்டுட்டா பவானி அப்படின்னு என் உள் மனசு அவளை கேட்டுச்சு. கட்டு அப்படின்னு எனக்கு ஒரு உத்தரவு வந்துச்சு. அதுக்கப்புறம் 6:15 6:30க்குள்ள இருக்கும் அம்மாவை பார்க்குறேன். பெரிய பாளையத்தில் நேச்சுரலாக போய் பார்க்குறேன். அம்மா நான் காலையில் எழுந்து சூரிய உதயத்துக்கு நான் வேப்ப சேலை கட்டுறேன் தாயே, வேப்ப சேலை கட்டுறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு பேசிட்டு வந்து பெரியவரை பார்த்தேன். பெரியவர் அவருடைய அற்புதங்களை சொன்னாரு. அவரு போன வந்த கதை கோவிலுங்களுடைய அற்புதங்களை மட்டும்தான் அவரு பேசினாரு. அவரு குடும்ப கஷ்டத்தை சொன்னாரு. எத்தனை கோவிலுக்கு போனேன், ஒவ்வொரு ஆலயமும் இப்படி சக்தி வாய்ந்ததுன்னு எனக்கு போதனையா சொல்லி கொடுத்தாரு. அதையும் கேட்டேன். மனம் மகிழ்ந்தே, ஆனந்தம், சந்தோஷம். அந்த ஒரு 10 செகண்டோ 20 செகண்டோ எத்தனையோ ஒரு 2-3 நிமிஷம் கண்ணை மூடனேன். அந்த 2-3 நிமிஷத்துல இந்த அற்புதத்தை பார்த்தேன். அவ என்னை தீ மிதிக்க சொன்னதை நான் பார்த்தேன். அந்த ஐயா எனக்கு சொல்லிட்டாரு. சரின்னுட்டு ஆமோதிச்சுக்கினேன். சரி, பரவாயில்ல, சந்தோஷம். நான் அதுக்கான வாய்ப்பு வரும்போது கண்டிப்பா அதையே நான் செய்கிறேன். அது எனக்கு நான் பழக்கப்பட்டது தானே. எனக்கு அதில் போய் என்ன இருக்கு, நான் இறங்குறேன். என் காலு நடக்க முடியாது, கட் பண்ணுவாங்கன்னு சொன்ன அந்த டாக்டரு, அவ்வளவுதான், நம்ம போயிட்டோம், முடிஞ்சு போச்சு, இனிமே நம்மளுக்கு கட்ட காலு தான், பெட்டு தான் முடிவு. மனசுக்குள்ள ஒரு பயம் வந்து கொலை பயம் தாண்டவமாடுச்சு. அதுக்கு நடுப்புல நான் நடக்கிறேன், போறேன், வர்றேன், ஆடுறேன். சாமி கூட வந்தா இப்ப ஆடுறேன். நான் எல்லா ஆலயத்துக்கும் போறேன். எனக்கு தீ மிதிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் கொடுத்தா நான் தானே பாக்கியவதி. நான் அதை விட பெரும் பாக்கியவதி. எனக்கு என்ன வேற வேணும்? என் தாயிங்க எனக்கு கொடுக்கற அற்புதங்களை, காட்சிகளை கண்டு மனமகிழத்தை தவிர எனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு எதுவுமே தேவையில்லை. எனக்கு அவங்களுடைய சக்தியே போதும். அப்படி மக்களே. அதுக்கப்புறம் 3:45 ஆச்சுப்பா மக்களே. கோமாதா வந்தாங்க. கோமாதா போறாங்க. பவானி அம்மா கோமாதா முகத்துல தான் முழிப்பாங்களாம். கோமாதா பவானி அம்மாவை பார்க்கணுமா? சரி, கோமாதா கிட்ட இருந்து பவானி அம்மா பல செல்வங்களை வாங்கி இந்த இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறீங்களா? நான் உன்னை பார்க்காம விடுவேனா? வாட்ச்மேன்கிட்ட கேட்டேன். வாட்ச்மேன் ஐயா, நான் போயிட்டு பவானி அம்மா கோமாதா முகத்துல முழிக்கிற அந்த அற்புத காட்சியை நான் பார்க்கலாமான்னு. தாராளமா போய் பாருங்கன்னு போனேன். நாங்களும் இன்னும் ஒரு 10 பேராட்டம் சேர்ந்து நின்னோம். அம்மா அங்க கரெக்டா 4:45 மணிக்கு மாடு உள்ள போய் நிக்குது. 4:30 மணிக்கு மாடு உள்ள போய் நிக்குது. அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் வராங்க. மாட்டை ஏற்கனவே மாட்டை கழுவி குளிப்பாட்டி அவங்கள சுத்தம் பண்ணி தான் கூட்டின்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் காலு, கை, முதுகு மொத்த இடத்துலயும் அம்மாவை அப்படியே கோமாதாவை பொட்டு வச்சு மஞ்சள் பூசி அலங்காரம் பண்ணி மாலை போட்டு விளக்கை ஏத்தி கோமாதா முன்னால வைக்கிறாங்கங்க. பார்த்தேன். என் நெஞ்சு, ஐயோ, இந்த நெஞ்சு அப்படியே பவானி அம்மா இந்த நேரத்திலேயே இப்படியே இந்த கோமாதாவோட காட்சியும் உன்னுடைய காட்சியும் இந்த விளக்கு தீபாராதனை காட்சியும் என் உயிர் போயிட்டா கூட சந்தோஷமா இருக்கும். பவானி அம்மா, என் குடும்பத்தை நீ பாத்துக்கோ. எல்லாம் நீங்க இருக்கிறீங்க, அக்கா தங்கச்சிங்க, நீங்க பாத்துக்குவீங்க. என் தாய் அங்காளம்மா இருக்கிறா, பாத்துக்குவா அப்படின்னுட்டு மனம் கூத்தாடுது. டான்ஸ் ஆடலாமான்னு தோணுது. சுவாமி தாண்டவம் ஆடலாமா, உச்சி தாண்டவம் ஆடலாமான்னு தோணுது. உணர்ச்சி வசப்படாதடி ஜோதி, உனக்கு காலு முட்டி சரியில்லை, ஏற்கனவே நீ நொண்டி தான் நடக்கிற, அதனால வேண்டாம், உணர்ச்சி வசப்படாத, கொஞ்சம் அடங்குன்னு என் ஆத்மா எனக்கு அறிவுரை சொல்லுது. சரி அம்மா, கண்ணால பார்த்து மனசுல வச்சு பூரிச்சு போறனே, இதுவே நான் செய்த பெரும் பாக்கியம் தாயேன்னுட்டு போனேன். அம்மாவுக்கு பூஜை, கோமாதா பூஜை முடிஞ்சிடுச்சு. அப்புறம் நானும் போனேன். குளிச்சுட்டு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு வேப்பஞ்சேலை கட்டிக்கின்னு ஆத்தாவை 3 சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் அம்மா எங்களுக்கு காலை உணவு கொடுத்தாங்க. அந்த காலை உணவு இதுக்கு காலை உணவுக்கு முன்னாடி மக்களே நான் வேப்ப சேலை கட்டினேன்ல, நான் வேப்ப சேலை கட்டிட்டு மறுபடியும் என்னுடைய ஆடையை உடுத்திக்கின்னு நான் அம்மாவுக்கு பூ பழம் தேங்காய் வாங்கின்னு போய் அர்ச்சனை பண்ணலான்னு போனேன். அர்ச்சனை பண்ணும்போது ஜனங்களே இல்லை மக்களே, யாருமே இல்லை. மணி ஒரு 6:30 மணி இருக்கும், யாருமே இல்லை. நாங்க போனவங்க ஒரு 3-4-5 பேர் தான். நின்று பாக்குறோம். பார்த்துக்கினே இருக்கிற கண் கொள்ள மனம் கொள்ள பார்த்து 10 நிமிஷம் நின்று பார்த்தேன். அந்த பூசாரி ஐயர் கேட்குறாங்க, அம்மா போதாதாம்மா? போதும் ஐயா, போதும் அப்படின்னுட்டு அவளை பவானியை தாண்டி அப்படி கீழே இறங்கி போனா அங்க ஒரு குட்டி பவானி இருக்கிறா பாரு, மூலவ
அலங்கார தேரில் வருவா பாரு, பவானி வருவா பாரு, பவானி அவங்களுக்கு அபிஷேகம் நடக்குது. மனங்கொல்ல உக்காந்துட்டேன். அங்கே உக்காந்து அவங்களுக்கு நடக்கிற அபிஷேகத்தையும் பார்த்து, ஆராதனை அலங்காரத்தையும் பார்த்து, அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் நடக்கும்போது அவங்க தலையில போட்ட, கழுத்துல போட்ட மாலையும் எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க, வாங்கிக்கினேன். சந்தனம் கொடுத்தாங்க, வாங்கிக்கினேன். குங்குமம் கொடுத்தாங்க, வாங்கிக்கினேன். அவங்களுடைய அபிஷேகத்தையும் பார்த்து ஆனந்தப்பட்டு அவங்க எங்களுக்கு அங்க அற்புதத்தை கொடுத்தாங்க, வாங்கிக்கினேன். சக்தியை கொடுத்தாங்க, வாங்கிக்கினேன். புஷ்பம் கொடுத்தாங்க, சகலத்தையும் கொடுத்தாங்க, வாங்கிக்கினேன். வாங்கி சந்தோஷப்பட்டு, அம்மா நான் போயிட்டு வரேன் தாயே, மறுபடியும் உன்னை பார்க்க என்ன சீக்கிரமாலே, ஒவ்வொரு முறையும் உன்னை நான் வந்து பார்த்துக்கினே இருக்கணும். என் தாய் மலையனூர்ல இருக்கிற அங்காளம்மா, அவளும் நீ ஒண்ணுதான், அவ தான் நீ தான் அவ. அங்க போய் என்னால சடார்னு சீக்கிரம் போய் பார்க்க முடியலனாலும் இங்க இருக்கிற நான் சீக்கிரம் வந்து உன்னை பார்த்துட்டு போறேன் தாய் பவானி அம்மா, பெரிய வேலை ஆச்சி அம்மா வரட்டா அப்படின்னு ஆச்சிக்கிட்ட உத்தரவு வாங்கிக்கின்னு வந்து அன்னம் கொடுத்தாங்க. காலையில அன்னம் போதனை சாப்பாடு உணவு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ்ஸை பிடிச்சி இன்னும் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற வீடியோலாம் எடுத்துக்கின்னு அவங்க புள்ள முருகனை பார்க்கலான்னு ஆசை. ஏன்னா என்னை கூப்பிட்டாங்க பாருங்க, என்னை துணைக்கு வழி அவங்களுக்கு உதவிக்காக கூப்பிட்டாங்களே, அவங்க சொல்லிட்டாங்க, ஐயா அம்மா நம்ம பெரிய பாளையத்து பவானி அம்மாவை பார்த்துட்டு சிறுவாபுரி முருகனையும் பார்த்துடலான்னு. சரி, அவனை நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல. அவனுக்கு பல தடவை நான் 6 வெத்தலை வச்சு 6 விளக்கு தீபம் போட்டு காணிக்கை கட்டி வச்சிருக்கிறேன். அவனை நான் என் குடும்பத்தோட போய் பார்க்கணும்னு. அவனை நான் ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. அவங்கதான் இருக்கிறானா சிறுவாபுரியில. ஆனா எனக்கு வசதி இல்லை போவ. உடல் நல சரியில்லாத இருந்தேன். என் உடல் நல சரியில்லாத இருக்கும்போது முருகா என் கை காலை நல்லா ஆக்கு, என் குடும்பத்தை நல்லா ஆக்குன்னு அவருக்கு 6 வாரம் என் மருமக காணிக்கை கட்டி வச்சு எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு தீபம் போட்டோம். நல்லா இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த காணிக்கை இன்னும் இருக்கு, பூஜை அறையில இருக்கு. அந்த காணிக்கை எடுத்துன்னு போய் எங்க குடும்பத்தோட போயிட்டு சிறுவாபுரி முருகனுக்கு காணிக்கையா செலுத்திட்டு வரணும். அது ஒரு இருக்கு. அப்ப இந்த அம்மாவும் சொன்னாங்க காலையில போலான்னுட்டு. போனாங்க. ஆட்டோ பெரியபாளையத்துல இருந்து ஆட்டோவை பிடிச்சி சிறுவாபுரியில போய் இறங்கினாங்க. பார்த்தா அவன் ஒரு அற்புதத்தை கொடுக்கறான் பாரு. தாய் தான் அந்த அற்புதத்தை கொடுத்தானா, புள்ளையும் அப்படியே கொடுக்கறான். என்னத்தை செய்வேன் நான்? எதங்க சொல்ல, எதங்க விட? இப்படி என் மனச அப்படியே அள்ளிட்டாங்கங்க. நேத்துல இருந்து இன்னைய வரையிலும் என் மனசை அள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் மக்களே அவர்கிட்ட வந்தேன், முருகங்கிட்ட வந்துட்டு சிறுவாபுரி முருகங்கிட்ட 6 தீபம் போட்டுட்டு, புஷ்பம் வச்சு 6 தீபம் போட்டுட்டு அப்படியே அவர்கிட்ட மூலாஸ்தானம் பார்க்கலான்னு போனா அங்கேயும் அபிஷேகம். அங்கேயே நில்லு, ஒரு 10 நிமிஷம் நில்லு. 10 நிமிஷத்தை நின்று அந்த அபிஷேகத்தெல்லாம் பார்த்துட்டு, முருகா கால் வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வரேன். அதுக்குள்ளேயே முழு அபிஷேகமெல்லாம் முடிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியா வந்து நீ அலங்காரத்தில் இருக்கும்போது பார்க்குற முருகா வரட்டா, எனக்கு கொஞ்சம் நான் உக்காந்து எழுந்து வரேன்னுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு நான் போயிட்டு கொடிமரத்தாண்ட நயல் பார்த்து உக்காந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும், 20 நிமிஷம் இருக்கும், காலை ஒரு 20 நிமிஷம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் உக்காந்துட்டு அப்புறம் எங்க கூட வந்தவங்கெல்லாம் உள்ளேயே போயிட்டாங்க. அவங்க அங்கேயே நின்று இருந்து தரிசனத்தை பார்த்துட்டு அவங்க உள்ளேயே போயிட்டாங்க. அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அக்கா முருகனுக்கு அலங்காரம் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. என் அப்பா முருகன் போகிறேன், எனக்கு மக்கள் வழி விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த பெரிய பாளையத்தில் மஞ்சளும் குங்குமம் சந்தனெல்லாம் பூசிக்கின்னு பெரிய பத்திரகாளி மாரி வரனே. அப்படியே பார்த்த உடனே அம்மா டயர்டாக இருக்கிறாங்க பழகுது. சரிம்மா நீங்கள் போங்கன்னு எனக்கு வழி விட்டுட்டாங்க. போகிறேன், என் முருகனை பார்த்தேன். அங்கேயும் என்ன போன்னு சொல்லலை, என்னன்னு தெரியல. ஏன்னா அங்கேயும் ஜனங்க குறையுது. கரெக்டாக மணி 11:45 நட சாத்த போகிறாங்க. அங்கே ஜனங்களை கட் பண்ணிட்டாங்க, நிறுத்த வராங்க. பார்க்க முடியாதவங்கெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. நாங்கள் தான் உள்ளே இருக்கிறோம். இல்லை, நான் பூந்துட்டேன் குறுக்கில். போயிட்டு பார்த்துட்டு முருகனை பார்த்தேன். முருகங்கிட்ட என்னுடைய
கோரிக்கை எல்லாத்தையும் வச்சிட்டேன் முருகா. ஆனந்தம், சந்தோஷம் முருகா. என் தாய், உன் தாய், என் தாய் எனக்கு அற்புதத்துல இருந்து கொடுத்தா இன்னைக்கு நீயும் எனக்கு சந்தோஷமான அற்புதம் தான், காட்சி தான். நல்லா இருக்கு முருகா, அற்புதமா இருக்கு முருகா, சந்தோஷம் முருகா அப்படின்ட்டு இந்த அடியாளுக்கு இந்த மாரி ஒரு பாக்கியத்தை கொடுத்தீங்களே. எந்த பிறவியில நான் தவம் செய்த முருகா? எந்த பிறவியில நான் என்ன புண்ணியம் செய்தனும் உங்களெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா நான் நின்று பாக்குறேன். இன்னைக்கு இவ்வளோ அற்புதத்தை கொடுத்தீங்க முருகான்னுட்டு முருகனை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நகந்தம்மா. நகுந்தா ஏன் அப்பன், ஏன் அப்பன், ஏன் அப்பன் அண்ணாமலையார பார்த்தேன். போர்டில் பார்த்துட்டேன் அண்ணாமலையாருன்னு. ஐயோ, நான் பிறந்தது வளர்ந்தது ஏன் திருவண்ணாமலை மாவட்டம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் பரையம்பட்டு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து நிலத்துல இருந்து அண்ணாமலை தீபத்தை பார்ப்பீங்க. எங்க நிலத்துல இருந்தே அண்ணாமலை மலையில ஏற்றி வைக்கிற தீபம் எங்க நிலத்துல தெரியும். எங்க கொல்லியில இருந்தே பார்ப்பேன். ஏன்னா எங்க கொல்லி காடு கிட்ட இருக்கு. எங்க மலையும் எங்க ஊர் மலையும் ஆயமலை மலையும் அண்ணாமலை மலையும் அப்படியே பார்க்கறதுக்கு கிட்ட கிட்ட தெரியும். எங்க நிலத்துல இருந்து அந்த தீபத்தை பார்ப்போம். அப்படி எப்பா சாமி அண்ணாமலையாரே, என்னப்பா உன் மனைவி எனக்கு தரிசனம் கொடுத்தா, உன் மகனும் எனக்கு தரிசனம் கொடுத்தான். அண்ணாமலையாரே, திருவண்ணாமலையிலிருந்து இந்த அடியால பார்க்க நான்லாம் என்னையா செய்தேன்னுட்டு அப்பா நம்பரு. ஒரு மகள் தன் தகப்பங்கிட்ட எப்படி பேசுவாளோ, எப்படி அவளுடைய குறைகளை சொல்லுவாளோ, எப்படி அவ ஆழ் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லுவாளோ, அந்த மாதிரி என் அப்பன் என்னை பெத்த அப்பா அண்ணாமலையாரு. அந்த பெத்த அப்பா அண்ணாமலையாரு பார்த்தத்தையும் அவ்வளோ அழகா குட்டியோண்டு தான் இருக்கிறாரு. அதுக்கு என்னவோ ஒரு கவசம் வச்சிருக்கிறாங்க. முழுன்னு நல்லா அழகா இருக்கிறாரு. அது என்ன லிங்கத்துல எப்படி செய்தாங்களோ தெரியல, எனக்கு தெரியல மக்களே. முழுன்னு இருக்கிறாரு. அவர் என்ன வான்ற மாதிரி இருக்குது, என்கிட்ட பேசுற மாதிரியா இருக்குது, என்ன கெஞ்சுற மாதிரியா இருக்குது. அப்பா அப்பா அப்பான்றேன். மகளே மகளே மகளேன்றாரு. கண்ணுல கொட்டுது பாரு தண்ணி. என் அப்பன் என்ன பெத்து எடுத்த ரத்தத்தை கொடுத்து பெத்த என் உண்மையான என் தகப்பனே. தாய்கிட்ட கூட நான் குறை சொன்னதே கிடையாது. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் அப்பா கிட்ட, என் கூட பிறந்தவங்க கிட்ட யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்னோட நட்பா இருக்கிற நட்புங்க, அந்த நட்புங்க கிட்ட சொல்லுவேன், பகிர்ந்துக்குவேன். அதோட கண்ணுக்கு தெரியாத மனுஷாளுங்க ஆலயத்தில் போனேன்னா அந்த ஆலயத்தில் இருக்கிற மனுஷாளுங்க கிட்ட பகிர்ந்துக்குவேன். அவங்களுக்கு பேர் தெரியாது, ஊர் தெரியாது, யாரோ அவங்க கிட்ட என் குறைய சொல்லுவேன், கொடுமையை சொல்லுவேன், என் சந்தோஷத்தையும் சொல்லுவேன், சங்கடத்தையும் சொல்லுவேன். அப்படி சொல்லி மனசை தேத்திக்குவேன். ஏன்னா வெளி உலகம் தெரியாத மக்கள்கிட்ட நான் பகிர்ந்து பேசும்போது எல்லார்கிட்டையும் பேச மாட்டேன். முகம் பார்ப்பேன், குணம் பார்ப்பேன். அவங்களுடைய முகம் குணம் அம்சமா இருந்தா தெய்வமே அவங்க கிட்ட உக்காணி இருக்கு. நாம பேசினா அந்த தெய்வம் கேட்கும். ஆலயத்திலே நாம இருக்கிறோம், தெய்வத்துக்கிட்ட பேசுறோம். ஏன்னா ஒரு முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள், இறைவன் மனித ரூபத்தில் காட்சி கொடுப்பான்னு. அதே மாரிதான் நான் ஒவ்வொரு ஆலயத்திலையும் மனிதனை தேடுவேன். என் குறைய சொல்றதுக்கு நான் ஒரு நல்ல மனிதனை தேடுவேன். அது ஆணா பெண்ணா கிழவியா கிழவனா குமரனா யாரோ எனக்கு தெரியாது. ஒரு நல்ல மனிதரை பார்ப்பேன். என் மனசுல இருக்கிறதெல்லாம் அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டு என்னை ஆறுதல் படுத்திக்கின்னு நான் வெளியே ஃப்ரெஷ்ஷா ஆயிடுவேன். சுமையா போவேன், வெளியே வரும்போது ஃப்ரெஷ்ஷா ஆயிடுவேன். ஃப்ரெஷ்ஷா, ஏன்னா நாங்க எத்தனையோ பேரை பாக்குறேன், எத்தனையோ பேர்கிட்ட பேசுறேன். என் மனசுல இருந்ததெல்லாம் போயிடுச்சு, அவ்வளவுதான். நான் ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டேன். அப்படியே ஃப்ரீயா வீட்டுக்கு வருவேன். அப்புறமா சுமந்துன்னு போவேன். இதான் நம்மளுடைய வாழ்க்கை, இந்த மனித இனம் இதுதானே. அப்படிப்பா என் அப்பன் பார்த்தாரு. வாமா மகளேன்னாரு. வரேன்ப்பா வரேன். நீ இங்கே தான் இருக்கிறியா
அண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்கிறேன்னு நினச்சேன். இந்த உலகமெல்லாம் நீ அண்ணாமலையா அமர்ந்திருக்கிறப்பா அப்படின்னு என் அப்பங்கிட்ட கொட்டோ 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 கொட்டோன்னு கண்ணீரையும் கவலையும் கொட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற மனசெல்லாம் என்னை திரும்பி பார்க்குறாங்க. அவங்களுக்கு வேற வந்து நின்று கும்புறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது. பார்த்தேன் நம்மளும் எவ்வளோ. அந்த ஐயரும் என்னை போமான்னு சொல்லலை, அழுவுது. அந்த அம்மா அழுகுறாங்க, அவங்க குறையெல்லாம் சொல்கிறாங்க அண்ணாமலையார்கிட்ட. என்னவோ தெரியல, அண்ணாமலையார் பார்த்து முருகன்கிட்ட கூட சந்தோஷமாக சிரிச்சின்னு வந்த பொம்பளை அண்ணாமலையார்கிட்ட அழுகுறாங்க. ஏன் தகப்ப ஏன் அப்பங்கிட்ட நான் அழாத, யாருக்கிட்ட அழ சொல்லுங்க. அதனால அவன் என் அப்பங்கிட்ட நான் அழுவுறேன் அழுதுகினே இருந்தேன். ஐயரும் பார்த்தாரு, ஒன்றுமே சொல்லலை. மனசாளுங்க பார்த்தாங்க, என்னை ஒதுங்கிட்டு போகிறாங்க. எனக்கு கொஞ்சம் கவலையாயிடுச்சாப்பா, நான் வரட்டா, இந்த கொட்டுற தண்ணி கொஞ்சம் நிறுத்திடான். எப்போ என் கண்ணில் கொட்டுது பாரு தண்ணி, அதை கொஞ்சம் நிறுத்து சாமி, அப்போ தானே நான் ஃப்ரீயாக வெளியே போக முடியும். நான் அழுதுகினே கோயில் சுற்றணுமா, நான் அழுதுகினே வெளியே போகணுமா? எனக்கு கொஞ்சம் சிரிப்பு கொடுப்பா, எனக்கு கொஞ்சம் தண்ணி நிறுத்திடு சாமி, உனக்கு புண்ணியமாக போட்டோம். என் கண்ணில் எனக்கு மனசில் தோன்ற அந்த எண்ணங்களை கொஞ்சம் நிறுத்து, என் துக்கத்தை கொஞ்சம் நிறுத்து. துக்கம் போனாதான், தோன்ற எண்ணங்களை அடக்கினாதான் துக்கம் போகும். துக்கம் போனாதான் கண்ணில் கொட்டுற தண்ணி நிற்கும். அப்போது இந்த எண்ணங்களை நிறுத்து, இந்த துக்கத்தை அடக்கு, என் கண்ணில் கொட்டுற தண்ணி கொஞ்சம் நிறுத்து, எனக்கு கொஞ்சம் சிரிப்பை கொடு, போதும். நான் அழுதுது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அழுவலாம், அதுக்கு மேலெல்லாம் அழ முடியாது என்னால். தலை வலிக்கும். அப்பா என்னை கொஞ்சம் ஆள விடு, ஃப்ரீயாக விடு, என்னை ஃப்ரீயாக ஆக்கு. அப்படியே கொஞ்சம் செரும்பிக்கின்னு அப்படியே ஒரு போனேன். சந்தனம் அபிஷேகம், முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சந்தனம் வச்சுருந்தாங்க. சந்தனத்தில் இப்படி கையை தொட்ட உடனே கை சில்லுன்னு ஆச்சா, மன கூலிங் ஆயிடுச்சு. அவளது ஜாலி சந்தோஷம். ஆஹா, அம்மால நான் பார்த்தேன், என் அப்பனை நான் பார்த்தேன், என்னை பெத்தவளை நான் பார்த்தேன், என்னை பெத்தவனையும் நான் பார்த்தேன், கூட பிறந்தவங்களையும் நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு இந்த 2025 கார்த்திகை மாதத்தில் எத்தனையாம் தேதின்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். கார்த்திகை மாதத்தில் வந்த அமாவாசை நாளில் முன்னாலும் பின்னாலும் முன்பாதி பின்பாதி அமாவாசை 2 பட்டு வருது. அந்த முன்பாதி அமாவாசையிலையும் பின்பாதி அமாவாசை இருக்கிற வரலையும் நான் ஜாலியாக என்ஜாயாக இருந்தேன். இன்னைய வரலையும் இருக்கிறேன், இப்போ வரலையும் இருக்கிறேன். இப்போ நான் வந்து இன்னைக்கு என்ன கிழமை, வியாழக்கிழமையா? இன்னைக்கு வியாழக்கிழமை மணி 6:15. இந்த வார்த்தை நான் 4:30 மணிக்கே பேச ஆரம்பிச்சிட்டேன், 5 மணிக்கே பேச ஆரம்பிச்சிட்டேன். விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, சந்தோஷமாக ஆயாச்சு, மனம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டேன், கூலிங்காக ஆகிட்டேன். சந்தனத்தில் கை வச்ச உடனே சில்லுன்னு ஆயிடுச்சு மனசு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ஜாலியாக இருக்கிற மக்களே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, தெய்வத்து மேலே நம்ம வைக்கிற அன்பு உண்மையாக இருந்தால் நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு ஆனந்தம் தேடி வரும், அற்புதம் தேடி வரும், உண்மை தேடி வரும், யதார்த்தம் தேடி வரும். யாருக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை, யாருக்கும் நம்ம அஞ்ச தேவையில்லை, யாரை பார்த்தும் நம்ம நடுங்க தேவையில்லை. அஞ்சாத நெஞ்சங்கொண்ட மா காளி, அவள் ஆதிசிவன் பத்தினியா திருசூலி. யாரு? என் தாயி அங்காளி. அஞ்சாத நெஞ்சங்கொண்ட மா காளி, அவ ஆதிசிவன் பத்தினியா திருசூலி. கொஞ்சம் கொண்ட மன்னிச்சிடு, பாட்டு கொஞ்சம் திக்குது. கொஞ்சம் சதங்க ஒலி கேக்குதடி, கொஞ்சம் சதங்க ஒலி கேக்குதடி, கொண்ட கூத்து கண்டு மனம் குளிருதடி, கொண்ட கூத்து கண்டு மனம் குளிருதடி. அடியே அஞ்சாத நெஞ்சங்கொண்ட மகாளி, நீ ஆதிசிவன் பத்தினியா திருசூலி.
நீ இருக்க எனக்கு துணை வேறு உண்டோ, நீ இருக்க எனக்கு துணை வேறு உண்டோ, இந்த உலகத்தில் எந்த துணை எனக்கு தேவையில்லை என் தாய், நீ இருக்க இந்த உலகத்தில் எந்த துணையும் எனக்கு தேவையில்லை. உன் சக்தி ஒன்று போதும், உன் அற்புதம் ஒன்று போதும், நீ எனக்கு உணர்த்துற அந்த பாடம் எனக்கு போதும். நான் தவறு செய்தாலும் அந்த தவறை திருத்தி என்னை அரவணைக்கிற உன்னுடைய அந்த அன்பு எனக்கு போதும் என் தாயே, என் சக்தியே, என் அங்காளி. இதே மாரிதான் மக்களே, நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்துல கோடான கோடி மானிடர்கள் தெய்வத்தை நம்பிதான் வாழ்றாங்க, தெய்வத்து மேல பற்று வச்சுதான் வாழ்றாங்க, தெய்வத்தினுடைய காலை பிடிச்சுதான் வாழ்றாங்க, தெய்வத்தை நாடிதான் வாழ்றாங்க. தெய்வத்தை நாடி வாழ்ற மக்களுக்கு பயம் இல்ல, அச்சம் இல்ல, கூச்சம் இல்ல. அவங்களுக்கு யாரும் தேவையில்லை. அவங்களுக்கு அவங்க தான் அழுவுறதா இருந்தாலும் அவங்க கிட்ட தான் அழுவாங்க, குறை சொல்றதா இருந்தாலும் அவங்க கிட்ட தான் குறை சொல்லுவாங்க, திட்டுறதா இருந்தாலும் அவங்கள தான் திட்டுவாங்க, கெஞ்சுறதா இருந்தாலும் அவங்கள தான் கெஞ்சுவாங்க. அவங்கள தவிர யாருக்குறாங்க? உண்மையான பக்தி கொண்ட மக்களுக்கு தெய்வத்தை தவிர யாரு இருக்கிறாங்க? மக்களே, நீங்களும் நம்புங்க, நீங்களும் பிடிங்க, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, ஆனந்தமா இருப்பீங்க, அற்புதமா இருப்பீங்க, சூப்பரா நம்ம வாழுவோம். சரியா என் அன்பு சொந்தங்களே? அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்து ஒரு அற்புதத்தை, அடுத்து ஒரு அம்மனோ அப்பனோ அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ, எந்த பரிவார தெய்வங்களோ, எந்த காவல் தெய்வங்களோ, முன்னோர்களோ, இல்லை நம்மளுடைய குடும்பமோ, எந்த கதையை பற்றி நான் பேசணும் அப்படின்றத அவங்க எனக்கு சொல்லுவாங்க, அவங்க எனக்கு உத்தரவு கொடுப்பாங்க. அந்த உத்தரவு கேட்டு உங்களுக்கு இன்னொரு அற்புதத்தை நான் சொல்லட்டுமா? ஆனால் எதை பற்றி சொல்ல போறேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இன்னொரு அற்புதத்தை நான் சொல்லுவேன். இதுக்குள்ளால என்னைக்கு இந்த வீடியோ மறுபடியும் போட போறேன்னு எனக்கு தெரியாது. முதல் வீடியோ பெரியபாளையத்து பவானி அம்மன் வீடியோ பார்ட் 1, பார்ட் 2. சரியா? ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு.